கோதுமை மாவு, வெல்லம் இந்த 2 பொருள வச்சு நம்ம இன்றைக்கி கோதுமை பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த கோதுமை பிஸ்கெட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நயம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த வெல்லத்தை ஒரு பேனில் போட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தலை தடவாமல் மேலே வரைக்கும் கும்பலாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நான் எந்த கப்பில் வெல்லம் எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் ஸ்டவ்வை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரை நம்ம கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா பாகு பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரைஞ்சால் மட்டும் பத்தாது, இதுக்கு வெள்ளைப்பாகு ரொம்ப முக்கியம். ஸோ வெள்ளைப்பாகு எடுக்கணும். நல்லா தண்ணி கொஞ்சமாக வற்றி அந்த வெள்ளைப்பாகு நம்ம ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல, நம்ம தொட்டால் கையில் அப்படியே கம்பி மாதிரி வரணும். பாருங்கள், கரண்டியில் வருது, உங்களுக்கு கையில் தெரியுதா? இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கப் வெல்லம் எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் 2 கப் கோதுமை மாவுக்கு 1.5 கப் வெல்லம் 1.5 கப் தண்ணி கூட நீங்கள் ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம பாகு நம்ம கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடியே சூடாக இருக்கும்போதே மாவில் ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிடணும். ஏன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சோன்னா அது நல்லா மாவில் ஒட்டாது. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா வெதுப்பாக இருக்கும்போதே நல்லா மாவை பிசைஞ்சிருங்க. பிசையும் போது டக்குன்னு கையை மாவில் விட்டுறாதீங்க. ஏன்னா பாகு நம்ம வெள்ளை காய்ச்சி வச்ச பாகு ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, கை சுட்டுரும். அதனால் நீங்கள் கரண்டி வச்சே நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டி விடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடுங்க. ஏன்னா இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இது பிணையும் போதே இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் எதுக்காகனா நமக்கு பிஸ்கெட் சாஃப்டாக வரும். நெய் சேர்க்கும் போது மொறுமொறுப்பாக வரும். ரொம்ப கல் மாதிரி இறுகாமல் அந்த பிஸ்கெட் கோதுமை பிஸ்கெட் இறுகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சோடா சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா பொஸ்ஸுன்னு உப்பி வரும். அதனால தான் நான் சோடாலாம் எதுவும் சேர்க்கலை. வெறும் வெல்லம், கோதுமை மாவு அந்த சாஃப்டாக வர்றதுக்கு 2 ஸ்பூன் நெய் இது மட்டும்தாங்க சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பிணையும் போது ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சிக்கோங்க. ரொம்பலாம் தண்ணி சேர்க்காதீங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுவே சப்பாத்தி மாவு பதத்துக்கு அழகாக வந்துடும். சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம எப்படி சப்பாத்திக்கு பிசைவோமோ அதே மாதிரி தான். ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நம்ம தொட்டு அமுக்குனா உள்ளே போகணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி இருந்தாலும் ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சப்பாத்தி நம்ம எந்த பதத்தில் பிசைகிறோம் அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோம் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி ரொம்ப மெல்லிசாக தேய்ப்போம், அந்த மாதிரி தேய்க்காமல் ஓரளவுக்கு கனமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு விருப்பமோ அந்த சைஸில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். நான் செக்குடாக கட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்கும் போது நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது எப்படி மாவு தூவி தேய்ப்போம் அந்த மாதிரியெல்லாம் மாவு தூவிடாதீங்க. இப்படி மாவு எதுவுமே தூவாமல் ப்ளைனாக அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். ஏன்னா மாவை தூவிட்டு நம்ம தேய்ச்சி அது எண்ணெயில் போடும்போது எண்ணெய் ரொம்ப கருப்பாயிடும், பார்க்கவும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் மாறிடும். நான் மாவே உதுத்து விடாமல் அப்படியே தேய்ச்சி எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக சாஃப்டாக வருது, பலகையில் ஒட்டாமல் வருது. கையில் எடுத்துகிட்டு இருந்தால் லேட் ஆகும்ன்ட்டு நான் உங்களுக்கு கத்தியில் எடுத்து காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி மொத்தமாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சுட்டுட்டு நம்ம இதை தேய்க்கும் போது உங்களுக்கு டைம் இருக்காது, டைமும் வேஸ்ட் ஆகும், சுடுறதுக்கும் அது கரெக்டாக வராது. அதனால் இருக்கிற மாவெல்லாம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துடுங்க.
அதுக்கப்புறமா நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் சுட ஆரம்பிக்கலாம். நீங்கள் தட்டுல ஒன்று மேலே ஒன்று போட்டால் ஒட்டிருமோ அப்படின்னு நினைக்கவே வேணாம். ஒட்டவே ஒட்டாது. எண்ணெயில் போடும்போது அழகாக நல்லா ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வரும். சூப்பராக வரும். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு மொத்தமாக எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இதே மாதிரியே எல்லா மாவையும் நீங்கள் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றும் போது அந்த பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெய் சூடாகும்போது தெறிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது. நீங்கள் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே ஒவ்வொரு பிஸ்கெட்டாக எடுத்து போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக சூடாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பிஸ்கெட்டாக போடும்போது முதல்ல போட்ட பிஸ்கெட் வந்து கருகிரும். லாஸ்ட்டில் போடுற பிஸ்கெட் வந்து வேகவே வேகாது, நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் மொத்தமாக எல்லாம் ஒரே ஈவனாக வேகணுன்னா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் சூட்டில் ஹீட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போதே பிஸ்கெட் போட்டு எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா பிஸ்கெட்டையும் பொரிக்கிற வரைக்கும் எண்ணெயை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் சூடு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா பிஸ்கெட் வந்து கரிஞ்சு போயிடும், டேஸ்ட் இருக்காது, கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பிஸ்கெட் எல்லாம் சுட்டு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெயை வந்து ரொம்ப சூடாக்கிடாதீங்க. பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கலர் வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது இது வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா மணமாகவும் வருது. நம்ம நெய் சேர்த்தோம் இல்லையா, அந்த நெய் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக வருதுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் போட்டு பொரித்து எடுத்துடுங்க. இந்த கோதுமை பிஸ்கெட் ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும், கெட்டு போகாது. நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலில் பியூட்டி டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ் எல்லாமே வருங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வரும். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான டிப்ஸோடு உங்களை பார்க்குறேங்க. பாய்.